வெல்கம் டு மிஸ்டர் நோபடி சிபி அனிலம் போக்குற மூவி வந்து டாக்மேன் 2025 ஆன ஒரு காமெடி ஆக்ஷன் அனிமேஷன் மூவி. இந்த படத்தோட ஃபுல் ரிவ்யூ பொறுத்தவரை நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறது ஹெல்ப்ஸ் பண்ணி லாட் கைஸ். உங்களுக்கு நிறைய மூவி ரிவ்யூஸ் அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். அண்ட் இந்த படத்தோட கதை எங்கே ஆரம்பிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வழக்கம் போல் ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊரோட பேர் வந்து ஓகேங்க அந்த பேர் அப்படி தான் நினைக்கிறேன். ஏன்னா அதுக்கப்புறம் அங்கே வந்து ஒரு பெரிய மாஸ்டர் மைண்டான ஒரு வில்லன் இருக்கான், ஒரு திருநாள் எப்படி வேணால் சொல்லலாம். அது வந்து ஒரு பூனை. அந்த பூனையோட பேர் வந்து பிடி ஓகேங்களா. அண்ட் அதுக்கப்புறம் வந்து அந்த பிடிக்கு வந்து சரியான ஒரு அசிஸ்டன்ட் கிடைக்கல. தென் அதுக்கப்புறம் வந்து அந்த பிடிக்கு வந்து இருக்கிற ஒரே எதிரி அந்த ஊரில் ஒரு போலீஸ்காரன் அந்த போலீஸ்காரனோட நாய். அந்த போலீஸ்காரனோட பேர் வந்து நைட். அண்ட் அந்த நாயோட பேர் வந்து கிரெக் ஓகேங்களா. இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பூனை வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணுது. பட் இருந்தாலுமே அவங்க ரெண்டு பேர் சேர்ந்து இந்த பூனையோட பிளான் எல்லாத்தையும் நாசம் பண்ணுறாங்க. தென் ஒரு நாள் ஒரு பாம்பை வச்சுட்டு இந்த பூனை வந்துடுது. அதுக்கப்புறம் அந்த பாம்பை போயிட்டு டிட்டனேட் பண்ணணும், அந்த எப்படி சொல்கிறதுனா அதை வந்து தவிர்க்கலாம் அப்படின்ற அந்த டைமில் போகும்போது வெடித்து நம்ம போலீஸ்கார நாய்க்கும் சரியான அடிபட்டுருது. தென் அதுக்கப்புறம் வேறு வழி இல்லாமல் ஒரு அதிசயம் அங்கே உண்டாகுது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடம்பு மனுஷன் வந்து மூளை மீதி எல்லா விஷயமும் நான் இதுன்னு சொல்லிட்டு தென் ரெண்டுத்தையும் சேர்த்து வச்சுட்டு டாக்மேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது கேரக்டரை வந்து இறக்குறாங்க. தென் அதுக்கப்புறம் திரும்பியும் இந்த கேட் அண்ட் மவுஸ் சேஸ் வந்து நடக்குது இந்த பூனைக்கும் அந்த டாக்மேனுக்கும். ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பூனைக்கு ஏற்கனவே ஒரு அசிஸ்டன்ட் இல்லை. ஸோ வந்து அவரை மாதிரி யோசிக்கிற ஒரு அசிஸ்டன்ட் வேணும்னு சொல்லிட்டு ஒரு க்ளோனிங் மிஷினை கொண்டு வந்து அந்த க்ளோனிங் மிஷினில் வந்து அந்த அவரோட டிஎன்ஏ போட்டு எடுத்தால் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குழந்தையாக வந்து ஒரு பூனை வெளியே வருது. ஸோ வந்து இன்னும் நிறைய வருஷங்கள் வெயிட் பண்ணால் தான் அந்த பூனை இவர் மாதிரி மாறும். பட் அந்த பூனை இருக்கிறது ரொம்ப நல்ல குட் ஹார்ட்டடான ஒரு பூனை ஓகேங்களா. அதனாலேயே நம்ம பிடிக்கு அதை பிடிக்காது, வீட்டை விட்டு துரத்தி விட்டுருவாரு. தென் அது வந்து நம்ம டாக்மேனோட கண்ணில் மாட்டுறதுக்காக இவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டு ஒரு மாதிரி ஒரு சந்தோஷமாக இருக்குங்க. இவர் ஒரு பக்கம் வந்து டாக்மேன் அடிக்க என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்மேன் ஏற்கனவே ஒரு வில்லனை வந்து அடித்து அந்த வில்லனை வந்து கிட்டத்தட்ட வந்து கொண்டு இருப்பார். அந்த வில்லன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷின்னு சொல்லிட்டு ஒரு ஃபிஷ்ஷு. அந்த ஃபிஷ்ஷை வந்து உயிர் கொண்டு வந்து டாக்மேனை ஈஸியாக கொண்டு வரலாம்னு சொல்லிட்டு நிறைய வேலை பார்த்துட்டு டாக்மேனும் நல்லவர். ஸோ இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபிஷ்ஷுக்கு வந்து ஒரு கோடிங் கொடுத்துருவார். நீ வெளியே வந்தோடனே நல்லவங்களை மட்டும் கொள்ளு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லிட்டுருவார். அது அவருக்கு ரிப்பீட் ஆயிரும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னோட பையனான இந்த லிட்டில் பீட்டி இருக்கான் பார்த்தீங்கன்னா, அவனே வந்து ரொம்ப நல்லவன். ஸோ இந்த ஃபிஷ்ஷு வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா அந்த பூனையை தான் வந்து எடுக்கும். ஏன்னா வந்து இருக்கிறது ரொம்ப நல்ல ஒரு ஹார்ட்டட்னா அந்த பூனை தான். ஸோ அதை வந்து கொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபிஷ்ஷை வந்து அந்த பூனை கிட்னாப் பண்ண போக, அதுக்கப்புறம் இந்த ஃபிஷ்ஷுக்கு சம்மந்தப்பட்ட ரெண்டு பேர், ஃபிஷ்ஷியோட அப்பா அண்ட் ஃபிஷ்ஷியை வந்து கொஞ்ச நாள் பார்த்துக்கிட்டு டாக்மேன் ரெண்டு பேரும் தன்னோட டிஃப்ரென்சஸை வந்து விட்டுட்டு எப்படி ஒன்று சேர்ந்து காப்பாற்றுறாங்க இல்லையா அப்படின்றது அந்த படத்தோட கதை. ஒரு சின்ன பசங்க பார்க்குற மாதிரி ஒரு காமனான ஒரு ஸ்டோரி. இந்த கேப்டன் அண்டர் பேண்ட்ஸ்னு சொல்லிட்டு ஒரு அனிமேஷன் படம் வந்துச்சு. அந்த படத்தோட வரிசையில் இந்த படம் வரும்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் கரெக்டாக தெரில. ஆனால் எனக்கு இந்த படம் ஒரு ஓகேவான மூவி தான் இருந்தது, ஒரு ஆவரேஜ் மூவி. அதனால இந்த படத்துக்கு நான் ஒரு 3 rounds தர வேண்டியது. இது மாதிரி மூவி பார்க்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த மிஸ்டர் நோபடி. சந்திக்கிறேன். பாய். ஹேவ் அ கிரேட் டே கேஸ்.